Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான டியர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான ஜிவி பிரகாஷ் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாரு. இவர் லைட் ஸ்லீப்பிங் பர்சனா இருக்காரு. அதாவது இவர் தூங்கும்போது சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவாரு. இப்படிப்பட்ட ஹீரோவுக்கு தூங்கும்போது பயங்கர சத்தமா கொரட்டை விடுற ஹீரோயினிக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினிக்கு இப்படி ஒரு கொரட்டை பிரச்சனை இருக்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால ஹீரோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினி பிரெக்னன்ட் ஆகிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், காளி வெங்கட், ரோஹிணி, தலைவாசல் விஜய், இளவரசு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான ஜிவி பிரகாஷ் எப்போதும் போல அவரோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட்டும் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு சில இடத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. குறிப்பா சொன்னா காளி வெங்கட் தன்னோட மனைவிய இது நாள் வர ஒரு வேலைக்காரியா தான் நடத்தணும்னு உணர்ந்து அழுகிற சீன்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. தன்னோட தப்பு எப்போதுமே தனக்கு தெரியாது, அதை இன்னொருத்தர் சொல்லும் போதுதான் புரியும் அப்படிங்கிறத படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு. படம் எப்போ முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கு. படத்துல ஒரு சில இடத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸை தவிர மற்ற எமோஷனல் சீன்ஸ்லாம் சுத்தமாவே கனெக்ட் பண்ண வைக்கல. அதுலயும் ஜிவி பிரகாஷோட அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட அம்மாவை பார்க்க வருவாரு. அந்த சீன்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகவே இல்லை. ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவியா இருந்தாலும் படத்துல ரொமான்ஸும் சரி காமெடியும் சரி ரெண்டுமே படத்துல சரியில்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.